வணக்கம். என் பேர் Ahilan Ratnamohan. ஓம். நான் இன்றைக்கு தீர்மானித்தேன் இந்த டோக்கை தமிழில் செய்கிறது என்று. என்னுடைய தமிழ் மிக நல்லது இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் நான் யோசிக்கிறேன், இந்த முடிவு மிகவும் மிகவும் முக்கியம் இருக்குது. In the talk series migration and identity பற்றி இந்த விடயத்துக்கும் என்னுடைய தமிழ் அறிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்படிதான் இந்த முடிவில் this decision to speak Tamil, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. I could speak in English, it would be easier. ஆனால் in the Tamil challenge மிகவும் முக்கியம், and it says a lot about the topic நான் நினைக்கிறேன். ஓகே, நான் பெர்ஃபார்மன்ஸ் மேக்கராக இருக்கிறேன், தியேட்டர் டைரக்டர், ஆனால் நான் கோரியோகிராஃபி கூட செய்கிறேன். என்னோடு சேர்ந்து வேலை செய்பவர்கள் நான் ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மர்ஸ். இது என்னுடைய விருப்பம். amateurs இல்லை, ஆனால் ஆர்கள் like people who don't normally work in theater. நான் தியேட்டர் சூழலில் வேலை செய்வது காமன் பீப்புளுடன், அதாவது டிராமா பற்றி ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக படிக்கிறவர்கள், people who didn't study. இந்த மாதிரி ஆர்களுடன் வேலை செய்வது எனக்கு முக்கியம். அதன் காரணம் ஏனென்றால் இடம் பெயர்ந்தவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில், யூரோப்பில் கலைஞராக கரியர் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு காரணம் எக்கனாமிக் சூழ்நிலைகளை, இரண்டாவதாக டிவி பர்சனாலிட்டிஸ் அங்க, தியேட்டர் பர்சனாலிட்டிஸ் அங்க எல்லாரும் அநேகமாக வெள்ளைக்காரர். நாங்கள் வளர்ந்த போது ஒரு ரோல் மாடலாக மற்ற இனத்தவர்கள், people of other races, டிவியில் தியேட்டரில் இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வளரும் தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு ஒயிட் ரோல் மாடலோடு ரிலேட் பண்ணுவது கஷ்டம். நான் நினைக்கிறேன் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இப்போது migration and identity topics பற்றி. I think my performances, they've always looked at this often from a different angle. முந்தி என்னுடைய முதல் வேலைகளில் இந்த ஆய்வு பொதுவாக டியாஸ்பரா பற்றி இருந்தது. தமிழர்களை பற்றி குறிப்பாக செய்யவில்லை. இரண்டு கலாச்சாரங்கள், இரண்டு இடங்களில் வளர்ந்தார்கள். So people who were in between two places or two cultures, but people who were in between. உதாரணமாக footballers who were dancing, African migrants without documents in Europe, people who were like me, people who were learning a new language. இந்த மாதிரி டாபிக்ஸ் என்னுடைய ஆர்வம். முல்லாசுக வேறு விடயங்கள், ஆனால் எப்போதும் இந்த ஃபோக்கஸ். என் மகள் பிறந்ததிலிருந்து எனக்கு 2 பிள்ளைகள், 8 வயசு 6 வயசு. என் மகள்கள் பிறந்ததிலிருந்து நான் மேலும் யோசித்தேன், என்னுடைய ஐடென்டிட்டி இது என்ன.
என்று பார்த்தேன். உண்மைதான். What should have been my identity if it was not for migration? ஏனென்றால் என்னுடைய ஐடென்டிட்டி இப்ப வரை பலமான diaspora இருந்தது. ஆனால் நான் வளர்ந்து அடுத்த diaspora வெஸ்டில் வேறு இனத்தவர்கள், தமிழர் இல்லை. I identified as diaspora in the West in general, so not Tamil. என்னுடைய சின்னைகள் யூகஸ்லாவிய ஆர்கள், பெரு ஆர்கள், ஈஜிப்ட் ஆர்கள், ஹாங்காங் ஆர்கள் இருந்தது. ஆனால் தமிழ் இல்லை. என் மகள்களின் பிறப்பு இது ஒரு கேட்டலிஸ்ட் இருந்தது. பிறகு 2016 2017 நான் தமிழ் படிக்க தொடங்கினேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு போக தொடங்கினேன். இந்த அனுபவம் தமிழ் படிக்கிறது மிகவும் கான்ஃபரண்டிங் ஆக இருந்தது. ஏனென்றால் ஆஸ்திரேலியன் பிறந்த இடம் ஆஸ்திரேலிய. அங்க நான் I never spoke Tamil அங்க, never. தமிழ் படிக்கிறது மிகவும் கான்ஃபரண்டிங் ஆக இருந்தது. அதே நேரம் மிகவும் இன்ஸ்பைரிங். நான் இப்பவும் முன்பு செய்த தியேட்டர் ஒர்க் பண்ணுகிறேன். ஆனால் இப்ப above all என்னுடைய ஆர்வம் loss of identity through migration என்பதை பற்றி. என் கேள்வி இப்ப என்னுடைய வேளையில் எனக்கு ஒரு தொலைந்த ஐடென்டிட்டி திரும்பி அடைய முடியுமா? So is it possible for me to regain this identity which I never received or which I never had? நான் இலங்கையில் வாழ்ந்திருந்தால் தமிழ் என்னுடைய தாய்மொழியாக இருந்திருக்கும். So if I was born in Sri Lanka, Tamil should be my mother tongue, but it's not. இப்ப என்னுடைய கேள்வி 35 வருஷங்களுக்கு பிறகு என் அம்மா என் அப்பா எங்களுடைய மற்ற சொந்தக்காரர்களுடனும் நான் முழுமையாக தமிழ் கதைக்கும் போது எப்படி இருக்கும்? ஸோ என்ன நடக்குது இப்ப நானும் அம்மாவும் இந்த தமிழ் ஸ்விட்ச் செய்யறோம். How does this affect our relationship? அம்மா அப்பா 2 பேரும் யாழ்ப்பாணம் பிறந்திடம். அவர்கள் 1974 அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயினார்கள், பிரிஸ்பனுக்கு போயினார்கள். முதல் அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்டடி PhD ஸ்டடி யூனிவர்சிட்டி அங்க செய்தார்கள். ஆனால் பிறகு போர் தொடங்கின யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் அவர்கள் ஆஸ்திரேலிய தங்குகிறார்கள். நான் என் பிறந்த நாள் 84. நான் அங்க ஒரு அண்ணா, அவ பிறந்த 2 பேரும் சிட்னி மெல்பர்ன் பிறந்த இடம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா முதல் அங்க ஒரு ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி. என்னுடைய அம்மா அப்பா வந்தார்கள் கொஞ்சம் நேரம் பிறகு ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி. அங்கு முந்தி கணக்கு தமிழ் ஆறுகள் இல்லை, இப்ப கணக்கு தமிழ் ஆறுகள் எல்லாம் இப்ப. ஆனால் முந்தி இல்லை. அங்க அம்மா அப்பா
அங்க அம்மா அப்பாக்கு பயம். நாங்கள் 2 பேரும் கூடாத இங்கிலீஷ் கதைக்கிறது. அப்படித்தான் அவர்கள் தீர்மானித்தார்கள். ஓகே, மற்றும் நாங்கள் மட்டும் இங்கிலீஷ் கதைக்கிறோம். இது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் இப்ப எனக்கு ஓம் என்னுடைய தமிழ் மிகவும் கூடாது. ஆனால் எனக்கு விளங்குது ஏன் அம்மா அப்பா இந்த டிசிஷன் செய்தார்கள். ஓம் நான் நினைக்கிறேன் இது it reflects the times. ஏனென்றால் பிறகு என்னுடைய சொந்தக்காரர்கள் அவர்கள் வந்தார்கள். கொஞ்சம் சில வருஷங்கள் பிறகு அப்ப ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருந்தது. நான் நான் இந்த phenomenon எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்ப since அக்டோபர் போன வருஷம் நான் அம்முடன் எப்போதும் தமிழில் கதைக்கிறோம். It creates a very interesting emotional experience. ஏனென்றால் இது இந்த மாதிரி அப்படித்தான் நான் திரும்பி போறேன். என்னுடைய யூத், என்னுடைய பாடசாலை நேரம், and I get to experience this experience of speaking Tamil with my mom. ஆனால் இப்ப now என் வயசு 35. இது ஒரு முழுக்க வேறு அனுபவம். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸுடன் ஒரு மெயின் ஃபோக்கஸ் மைக்ரேஷன் ஐடென்டிட்டி பற்றி இல்லை. ஆனால் it was more something which was inherent in the performances. ஏனென்றால் நான் தீர்மானிக்கிறேன் எப்போதும் வேலை செய்வது மற்ற migrants. It doesn't matter, Australia, Belgium, it doesn't matter, but I always work with people who aren't the typical performers. It's like, I think in this sense we don't always need to talk about migration and identity because it sits within us. சில நேரங்கள் இது மேலும் விசேஷம். When just having these people on stage, ஏனென்றால் யூரோப்ல ஆஸ்திரேலியாவில் அங்க மிகவும் டைவர்ஸ். அவர்கள் எப்போதும் சொல்றார்கள் இங்க டைவர்சிட்டி நல்லது எல்லாம். ஆனால் unfortunately in the diversity, this diversity isn't always reflected in places where it matters. இது எனக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இப்ப நான் சின்ன குட்டி ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் Home and Away. இது ஒரு மிகவும் popular Australian TV series. When I was growing up, I wanted to be on this TV series. ஆனால் உண்மைதான் இது இந்த வழி இருக்கு இல்லை. மேபி இப்ப எனக்கு தெரியாது. இப்ப நான் பெல்ஜியத்தில் இருக்கிறேன். ஆனால் இந்த வழி அப்ப இருந்து இல்லை. ஏனென்றால் the TV was மட்டும் வெள்ளிக்கார. So, and what happens, I think, is that when you're only seeing these people on TV and on stage, you don't have confidence in your own identity. Like, because of this, I feel the strongest thing I can do as a theater maker is the choices I make in who I choose to work with. Sometimes I don't want to make work which is teaching white people about migration. நான் என்னுடைய வேலை செய்கிறேன். நான் இந்த வேலை பாவுகிறேன் so that I can explore எங்களுடைய வாழ்க்கை. இது ஒரு urgency. I have to make performances with these people. இது like
I can't imagine making work with a Western actor. இது எனக்கு விசேஷம் இல்லை. எப்போதும் வேறு themes, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் autobiographical, எப்போதும் ஒரு தொடர்பு என்னை. ஆனால் நான் சொன்னேன், all of the performances, I think the key aspect is that they explore people who are in this in-between position. ஆனால் என்னுடைய ஆர்வம் மிகவும் diverse. உதாரணமாக ஒரு பெரிய exploration இப்போதான் language learning. நான் கணக்கு European languages கற்றுக்கிறேன். Dutch, French, German, Latvian, Spanish, எல்லாத்தையும். I'm very interested in the process that people go through when they're learning a new language. நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். இப்போ நான் தமிழ் கற்றுக்கிறேன். Like my way of speaking முல்லாசுக வேற இருக்குது. Whereas if I'm speaking English, you see two Ahilans actually. You know, Tamil Ahilan is very different to English speaking Ahilan. இப்போ நான் ஒரு research செய்கிறேன் Antwerpen Conservatory. இது ஒரு creative research. I'm researching the performativity of language learning and how we can learn new languages by performing them. So for some years now, I've been making these performances with people who are still learning the language. And நான் தேடுகிறேன் ஒரு poetry in like the misuse of language. So what I mean is, when I'm speaking Tamil, I'm making many mistakes, and you can say, idu koodadu, this is alagaga illai. Anal we can also search for some beauty in these mistakes, and we can find a history. When I speak Tamil, you see my history. You see the fact that I was brought up using English. You also see that I'm Western. This is the biggest confrontation with learning Tamil. இப்போ பெரும்பாலும் 10 வருஷங்கள் நான் ஒரு ஃபுட்பால் டான்ஸ் தியேட்டர் செய்கிறேன். நான் ஒரு ஃபுட்பால் கரியர் செய்தேன். நான் 19 வயசு இருந்தேன். நான் யூரோப்புக்கு போனேன். நான் ஒரு தண்டிக்கை செய்தேன். ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் இருக்குது. பிறகு இப்போ நான் தொடங்கினேன் தியேட்டரில். நான் சில பெர்ஃபார்மன்ஸஸ் செய்தேன். But performances, instead of having actors on the stage, I had footballers. And சில்லநேரங்கள் அவர்களுடைய கதைகள் சொன்னார்கள். But also we searched for how the movements of a footballer could be seen as dance. And so I've made maybe 3 or 4 performances like this. Anju performances, football, dance, theater performances. Over a performance, நாங்கள் மேலும் தேடுகிறோம். எப்படி நாங்கள் ஃபுட்பால் போல் டான்ஸ் பார்க்க முடியும். So I continue to do this, and with these performances, we often explore football கலாச்சாரம். So things which are happening, உதாரணமாக African migration to Europe. போன வருஷம் 2018 நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்தேன், Mercenary. இது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்.
Qatar Tolelali, the migrant workers from Sri Lanka going to Qatar to build these stadiums and the conditions they're making the stadiums in. We made one performance about this. And I think these are really my main two focuses. But in both of these styles or aesthetics, I'm always interested in working with non-performers, and like just this general interest, or maybe I could say I'm not interested in working with actors. I'm looking to work with real people on stage.